மசாலா எண்ணெயில் பிரியாமல் மைதா மாவே யூஸ் பண்ணாமல் இன்னைக்கு கிறிஸ்பியான ஒரு கோபி 65 பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கடலை மாவு, அரிசி மாவு, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு பீஸாக போடுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். 2 பக்கம் நல்லா திருப்பி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா மேலே வெந்துடும், உள்ளே வேகாது. மீடியமையே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இதுதான் கோபி 65ஓட பர்ஃபெக்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் எண்ணெய் ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான கோபி 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாரியான சூப்பர் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.